அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு கதை ஒன்று சொல்லுவார். திருச்செந்தூர் போயிருந்தேனப்பா, அங்கே முறையே இல்லையா, முறை எங்கே போயிட்டேன், கோச்சிட்டு போயிட்டானா. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாம்பழ கதை. அது அந்த மாம்பழ கதையில நம்ம முருகர் வந்து உலகத்தை சுற்றி வர போயிடுவார். ஆனால் நம்ம விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவை மட்டும் சுற்றி வந்துருவார் இல்லையா 3 வாட்டி. ஸோ அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது, அந்த மீனிங் வந்து இதில் இருக்குது. எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம மாயாண்டி தாத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் மாதிரி அவர் இருக்கிறத சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே மயில் வந்து இருக்கும். அவர் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவரோட வயலில் வந்து உழுது எல்லாமே வந்து பண்ணி கடைசியாக அந்த விவசாயிக்கான அந்த வருமானம் வந்து வரும். ஸோ இதுக்கு அப்படி ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோகி பாபு அதில் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதை கொடுத்துட்டு அந்த யானை வாங்கினேன். அதாவது அந்த 15 ஏக்கரை விற்று அவர் வந்து ஒரு யானையை வந்து வாங்கியிருப்பாரு. ஒரு 3000 ரூபா நிற்குது. 3000 நிற்குதா? ஸோ இங்கே என்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையில மாதிரியே நம்ம யோகி பாபு வந்து ஒரு யானையை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பக்கம் நம்ம மாயாண்டி தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தெல்லாம் வச்சு உழுது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஸோ விவசாயமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போயிட்டு இருக்கிறத அழகா இந்த சீனில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மூவியான கடைசி விவசாயி அப்படின்ற ஒரு படத்தை பற்றி நான் வந்து யூடியூப்ல பேசியிருக்கேன். ஸோ அதில் ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டிஎம்க்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.